இந்த சாக்கு துணி ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவர் இப்போ தான் கிணறு தோண்டிகிட்டு இருக்காரு. அங்கே ஆடுங்களாம் வருதான். அங்கே யாருடா குட்டி போட போகிறானோடா? வீட்டுக்கு வரானோ? எங்கே வரானோ? ஏன் மேய்ச்சலுக்கு போனவங்களாம் வரானுங்க? என்னாச்சு? இவனும் குட்டி போட போகிறானா? ஃபஸ்ட்டு வரவனும் குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன். செத்தி வெள்ளையாச்சேவன். அங்கே போகிறானுங்க பாரு. அங்கே பூந்தா வர முடியாது. இங்கே பாருங்க, இங்கே வா, இங்கே வா. நம்ம நெத்தி வேலையும் குட்டி போட போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் இட்டுட்டு வந்துட்டான். நேராக போய் படுக்கிறதுக்கு போகிறான். பா பா, இங்கே வா, இங்கே வா. இல்லை, எனக்கே ஒன்றும் புரியலடா. நெத்தி வெள்ளம் வந்தான் குட்டி போகிற மாதிரி எங்கடா இருக்கான்? வேக வேகமாக வந்துச்சு ஆளு. எங்கேயாச்சும் போய் படுத்துச்சா? அங்கே படுத்து கிடக்காரு ஆளு. நெத்தி வெள்ளை தங்கமும் குட்டி போட போகுது. அந்த கடைசியில் ஒன்று, இந்த கடைசியில் ஒன்று நிற்கிது. பார்க்கலாம், அங்கே கொண்டாந்து போட்டேன். அவன் ஆளையே காணும். ஒரு வழி அங்கே போய் நின்னானா, ஒரு வழி அங்கே குட்டி போடுவான். இப்படி தான் ஒரு நாள் வந்து 7 ஆடு வந்து குட்டி போட்டுருந்துச்சுப்பா. அந்த அப்படியே அந்த கல் இருக்குது பாருங்கள், கல்லுக்கு ஒன்று படுத்து கிடந்துச்சு. இப்போ இங்கே குட்டி போட நின்னவன் எங்கே போனான்னு தெரில. அந்த அங்கம் யார் ஃபஸ்ட்டு குட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு பார்த்துக்கோ. இப்போ குட்டி போட நின்னவன் எங்கடா போனான்? ஏன் வரேன் இருங்க. அடடா, ஒரே கலவரமாக இருக்கே. இவருக்கு வந்து கால் வெளில வந்துச்சு. இவர் வந்து இப்போ தான் போய் படுக்க போகிறாரு. இன்னொன்று எங்கே இருக்குன்னே தெரியல. அங்கே படுத்திருந்தது எங்கே போச்சுன்னே தெரியல. சரிடி தங்க, படுத்துக்கடிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இன்னும் நிறைய பேர் குட்டி போடுவானுங்க பாருங்க. சரி. இதேமாரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்கப்பா. இழுக்கிறங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணுறுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை விட்டு கையை விட்டு தொலாவி அது என்னென்னமோ பண்ணுறாங்க, விரிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அது அதாக தானாக போடும். அதை ஒன்றும் செய்ய நம்ம வந்து அதுக்கு வலிக்காமல் கஷ்டப்படாமல் செய்கிறோங்கிற பேரில் தான் வந்து அதுக்கு வலியை உண்டு பண்ணுறோம். நம்ம அந்த இடத்துலலாம் நம்ம கையை வைக்கும்போது நம்ம கையில் உள்ள கிருமிகள்லாம் போய் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுங்க தானாக போடும். எதுவுமே செய்ய வேணாம். குட்டி போட ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா மட்டும் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கலாம். குட்டி நசுங்குதுரா. இல்லை ஏண்டி தங்கம். சரி. வந்துச்சுமா. இன்னும் கொஞ்சோண்டு. இன்னும் கொஞ்சோண்டு. சரிம்மா. சரி. சரிம்மா. இங்கே வா. நில்லுமா. இது அவ்வளோதாண்டி. இருமா.
சரி வந்துச்சு. ம் ம் இருங்க அவ்வளோதான். போடுங்க. இருமா வரேன். இங்கே வா சாக்குக்கு வா. எங்கே சாக்கை போட்டிருந்தேன்? இங்கே வா. நவரு இங்கே வா தங்கம். குட்டியெல்லாம் பெரிய பெரிய குட்டியாக இருக்கிறதும் உங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. இங்கே வாடி. துணியை மட்டும் நல்ல துணியாக வச்சுங்கப்பா. நல்லா துவச்சி காய வச்சு எடுத்து துணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாயிலெலாம் விட்டு அந்த கோழியெல்லாம் துடைக்கும் போது அழுக்கு இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று என்னாச்சுன்னே தெரியல, அதை வேறு போய் பார்க்கணும். ஏம்மா ஏன்னா குட்டி போட்டது வேற முளைக்கும்போல கற்றுதுப்பா. குட்டியை தூக்கி விட சொல்லி. கலர் வந்து இந்த நடு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கானுங்க எல்லாம். நக்கி கொடுக்கட்டும். இன்னொருத்தவன் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்தாலும் அது கட்டிக்கும். அந்த ஆடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குட்டி போட்டுரும். எப்படியும் நெத்தி வெளியோட சேர்த்தே குட்டி போட்டுரும். நம்ம வந்து அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் வந்து கயிறு கட்டி விடணும். எந்த ஆடு எதோட புள்ளைங்கிறதே தெரியல. எல்லாத்துக்கும் அடையாளமாக கலராக கயிறு வாங்கி கட்டி விடணும். அங்கே ஆர்எஸ்பதி தோப்பில் வந்து அணில் கத்துது. அது எப்படி ஊற்று கேட்குது பாருங்கள். என்ன அங்கே சத்தம்? நம்ம குட்டி போட்டிருக்கோமே ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு அது எப்படி பதட்டமாக பார்க்குது பாருங்கள். ஏண்டி தொங்க முடியலையா? ஏன் நெளிகிறான்? இன்னும் குட்டியை போட்டானா ஊட்ட விடலாம் அப்படின்னு பார்க்குறேன். டைம் எடுத்துக்கலாம். படுத்துட்டான் அடுத்த குட்டி போடுறதுக்கு. இங்கோமா மாமாட்ட போகலாம். இங்கோவாம்மா. ஐயம்மா இருமா காலிடுமா. நம்ம ஊட்ட விட்றோம். இருடி நம்ம குட்டி போட்டோம். நான் ஊட்ட விட்றேன். ஜாண்டி தங்கம் ரெண்டாவது குட்டி போடுறாரு. நம்ம வந்து ஒண்டிமா வீடியோ இருக்கிறதுனால அப்படி எப்படி மாறி இருக்கும். இது வந்து ரெண்டாவது குட்டி. பாலை கொடுத்து போட்டுட்டோம். இதில் வந்து என்ன குட்டின்னு சொல்கிறத மறந்துட்டோம். இந்த சிகப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து கெடா குட்டி. ரெண்டாவதாக போடுற கருப்பு குட்டி வந்து பொட்டைக்குட்டி. ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டைக்குட்டி. நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஆட்டுக்குட்டி வந்து குட்டியோட எடையை சொல்கிறதா சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து அப்போ வந்து நம்ம பிளான் பண்ணல. இப்போ தான் வந்து அதெல்லாம் சரி எடையை வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த நெத்தி வெள்ளையோட ஆட்டுக்குட்டி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேப்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம அடுத்த வீடியோவில் நெத்தி வெள்ளையோட பிள்ளை எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதோட தொடர்ச்சியாக இன்னொரு ஆடு குட்டி போட்டதையும் பார்ப்போம். நம்மளோட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்தது எந்த ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா.